எத்தனை பேர் இருந்தா என்ன இருந்தா, சி சண்முகம் இருந்தா, கே.பி. முனிசாமி இருந்தா, வீரமணி இருந்தா, ஈரோடு கிழக்கு வாக்க தமிழ்நாட்டுல அதை தாண்டி வாங்க முடியும் நம்புறாரு. எதிரியா நினைக்கக்கூடிய ஸ்டாலினை மதிச்சு நாணயத்தை வெளியிட்டு ட்வீட் போட்டு ஒரு விசாரணை வளையத்துக்குள்ள வந்தக்கூடிய ஆட்கள் தான் குற்றவாளிகள்ங்கிற முன்னேறுகளின் தவறுகள்ல இருந்து பாடம் படிச்சவர். கலைஞர், புரட்சி தலைவர், ஏன் தேசிய கட்சி தலைவர் சீமான் சிஎம் ஆக முடியும். அண்ணாமலைக்கு அடுத்து வாய்ப்பு வரும், அன்புமணிக்கு வாய்ப்பு வரும். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் the top political analyst, the fighter for positive social justice, மிஸ்டர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார், பட் ஆனா நம்ம இதை மறுக்க முடியாது இல்லையா சார்? ஏன்னா எடப்பாடியார் எப்பவுமே சொல்றது 15% சிறுபான்மையினர்கள் இருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணதே -15 வந்தோம்னா திருப்பியும் 75 தான் நிற்போம் அப்படின்ற மாதிரி அவரு சொல்ற கணக்கும் ஒரு 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 கரெக்டா தானே சார் வருது? கண்டிப்பா அந்த கணக்கு கரெக்ட் தான். ஆனா இப்ப செங்கோட்டையனுக்கு பயந்து, செங்கோட்டையனை பிஜேபி என்கரேஜ் பண்ணிடக்கூடாதுன்னு பயந்து அவரு பிஜேபி அலையன்ஸும் நான் எதிர்ப்பு இல்லைங்கிற மாதிரி உள்ள இறங்கி வராரு இல்லையா? அதான் நீ மீண்டும் ஸ்ட்ராங்கா இறங்கி வான்னு இன்னைக்கு மோடிக்கு புகழ கட்டுமையா பாடி தள்ளிட்டாரு செங்கோட்டையன். சரிங்க சார். அதுல எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு சார். உங்ககிட்ட பர்சனலா கேட்க சொல்லி இருக்கிறாங்க. யாரு அப்படின்னா கார்த்திக்னு சொல்லிட்டு. நீங்க மோடி 2029 பத்தி யோசிக்கிறீங்க, ஆனா 2026 ஏடிஎம்கேவை இப்படி போட்டு சாய்க்கிறீங்களே அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அப்போ மோடி 2026 ஏடிஎம்கே தோத்தா பரவாயில்லையா, பிஜேபி தோத்தா பரவாயில்லையா, நீங்க ஒன் சைடடா இருக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்கிறார். நீங்க இதுக்கு என்ன சார் சொல்றீங்க? ராஜ்நாத் சிங் அனுப்பிச்சு கலைஞர் நினைவிடத்துக்கு அண்ணாமலையும் போச்சனார மோடி. இது அவரு கண்ணுக்கு தெரியுதா? எடப்பாடி வெத்து வேட்டு செல்லாத நோட்டு 0 சீட்டுன்னு மோடி தமிழ்நாட்டுல மேனிபெஸ்ட் பண்ணி காட்டினார, அது தெரியுதான்னு கேளுங்க அவர்கிட்ட. எந்த ஊர்ல இருக்காரு அவரு? நீ எல்லாம் ஒரு ஆளே இல்ல, உனக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? அட போயான்னு நீ எதிரியா நினைக்கக்கூடிய ஸ்டாலினை மதிச்சு நாணயத்தை வெளியிட்டு ட்வீட் போட்டு எமர்ஜென்சி முதல்வர் கலைஞர் என்பதா அவர் மகன் ஸ்டாலின் எமர்ஜென்சி கைது செய்யப்பட்டாருன்னு 2024 மேல எடப்பாடி நத்திங்கன்னு காட்டி ஸ்டாலினை உயர்த்தி போட்டது யாரு? மோடி தானே? மோடி தான். ரெட்டலையை வாங்கிக்கிட்டு டிச் பண்ணிக்கிட்டு மோடி பிரதமர் 24 சொல்லாதவரு இவரை ஏன் மோடி சிஎம்மா சொல்லணும்? தோத்து போகும் சொன்னாலும் சரி. ஒரு 20% மேல ஓட்டு வந்துட்டாரு வைங்க, 25 எல்லாம் வந்துட்டாருன்னு வைங்க, காங்கிரஸ் 20 சீட் ஆஃபர் பண்ணுவாரு. அப்ப அவரை 15% தள்ளிட்டாருன்னா இங்க பாரசைட் காங்கிரஸுக்கு ஆப்ஷன் இருக்காது இல்ல? ஓகே. அல்லது 15% சீட்டை வாங்கிட்டு போட்டு சிஎம் கேண்டிடேட்டா மோடி முடிவு பண்ணுவாரு. மோடி அலையன்ஸுக்குள்ள நீங்க வரலன்னா, மத்திய அரசு அதிகார பவர் என்டிஏக்குள்ள வரலன்னா நீங்க 15% கீழே போயிருவீங்க. அப்ப 15% சீட்டை வாங்கிக்கிட்டு மோடி சொல்லக்கூடிய சிஎம் கேண்டிடேட்டா ஒத்துட்டு போங்க. அதுக்கு நீங்க ஒத்து விடலன்னா போட்டு பாத்துருவோம். 2வது இடம் என்டிஏ வரும், நீங்க 3வது போவீங்க. தெக்க மேக்கெல்லாம் செங்கோட்டை ரிவோல்ட்ல நீங்க காலி ஆகி போயிருவீங்க. நாங்க 2029 மோடிங்க ஜெயிக்க சிந்திக்கிறோம். 1 to 1 மோடி சொல்ற மாதிரி வாங்க. 1 to 1 படி பார்த்தா திமுக நிச்சயமா தூக்கி அடிச்சுட்டு அவங்க சொல்ற மாதிரி 200+ போயிடுமே சார். அது பரவாயில்லையா 2026க்கு? ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. 1 to 1 ஸ்டாலினுக்கு ஃபைட் கொடுக்கலாம். எடப்பாடி தலைமையில ஸ்டாலினை ஃபைட் பண்ணா நாடார் போட மாட்டான், முக்குலத்தோர் போட மாட்டாங்க, நான் வல்லாளர் கொன்று போட மாட்டாங்க, நான் வன்னியர் போட மாட்டாங்க. இவ்வளவுக்குள்ள எதிர்ப்பு வச்சிருக்கிற நம்பி எப்படி ஜெயிக்க முடியும்? இப்ப அண்ணாமலையே கல் விஷயத்துல அதிமுக திமுக சாராயவாரிகளுக்கு கட்சி கல்லு சட்ட அடியும் ஒடியும் வரணும்னா என்டி ஆட்சி தான் வரணும், சீமானனும் கல்லுக்கு ஆதரவா இருக்காருன்னு பெரிய அளவு சீமானனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. வண்டியில போய் சீமான பாராட்டுறாரு, பாராட்டினதை பற்றி பெருசா பேசுறாரு. திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம்னு சீமானன் ஃபைட் பண்றாரு. இதெல்லாம் விஜய் எல்லாம் கோலத்தனமான ஆளுங்கிறத மறைமுகமா அண்ணாமலை சொல்றாரு. கட்சி ஆரம்பிச்சுட்டு வியாபாரத்துக்காக கொடநாடு கொலையை பற்றியோ பொள்ளாச்சி பாலியலை பற்றியோ தூத்துக்குடியை பற்றியோ பேசாம எடப்பாடி கிட்ட சீட்டு பிச்சைக்கு கேட்கக்கூடிய ஒரு சினிமா ஹீரோ விஜய், ரியல் ஹீரோ சீமான் அண்ணன் திமுக அடிக்கிறாருன்னு சொல்றாரு. ஏன்னா
அண்ணாமலைக்கு ஆசையும் திமுக அதிமுக அடிக்கணுங்கிறது தான். பட் பாஜகவுக்குள்ள ஒரு சிலரும் எடப்பாடி இல்லாத அதிமுக கொண்டு வரணுங்கிறதுனாலையும் அண்ணாமலையால அது முழுமையாக முடியல. ஓகே சார். சுரேஷ் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாரு சார். அதாவது வந்து அண்ணாமலையும் இப்ப வந்து சீமானும் ரொம்ப நெருங்கி வர மாதிரி இருக்கே, இதை வந்து நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? அண்ணா நீங்க பாருங்க, கை விட்டுறாதீங்க, போராடுங்கன்ற மாதிரி அவரு சொல்றாரு. இவரும் வந்து அண்ணாமலை என்னோட தம்பி அப்படின்ற மாதிரியும் பேசுறாரு. எப்படி சார் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வந்துருவாங்களா 2026 நோக்கி போகும்போது? சீமான், அண்ணாமலை, அன்புமணி 3 பேருக்குமே சிஎம் ஆசை இருக்கு தமிழ்நாட்டுக்கு. ஆமா. எடப்பாடியை வீழ்த்தினாதான் அவரை வீழ்த்தி அவர் முதுகுக்கு மேல ஏறி நின்னதான் இவங்களுக்கு வாய்ப்பு வரும். எடப்பாடி வீழ்த்தப்பட்டாதான் சீமானுக்கு வாய்ப்பு வரும், அல்லது எடப்பாடிய பின்னுக்கு தள்ளினாதான் சீமானுக்கு வாய்ப்பு வரும். எடப்பாடிய பின்னுக்கு தள்ளி சீமானுக்கு வாய்ப்பு வந்தாதான் அண்ணாமலைக்கு வாய்ப்பு வரும். சீமான் அண்ணாமலைக்கு வாய்ப்பு வந்தா அன்புமணிக்கு ஒரு வாய்ப்பு வரும். இந்த இடத்துல விஜய் தப்பா அரசியல் பண்றாரு. வரும்போதே தான் சிஎம்மாட்டு வரணும். தான் சிஎம்மாட்டா வரணும்னா எடப்பாடியை காலி பண்ணாதான் அது முடியும். ஆனா இவர் வந்து உதயநிதி மேல உள்ள வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் தன் பாப்புலாரிட்டியை எடப்பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ணதுக்கு பயன்படுத்தலான்னு அந்த மாதிரிப்பட்ட வதந்திகளை உலா விடுறதும், காசு கொடுத்து எடப்பாடிக்கு இன்டைரக்டா வதந்திகளை பண்றதும், இலவசங்களுக்கு ஆதரவா பேசுறதும், கொடநாடு கொலையை பற்றிய சினிமாவில கொலைக்கு எதிராக பேசுறவர் கொடநாடு கொலையை பற்றிய பேசாம இருக்கிறதும், அது வந்து விஜய் வந்து தான் சிஎம் ஆகணுங்கிற எண்ணத்தை விட உதயநிதி ஸ்டாலின் ஆளாயிடக்கூடாதுங்கிற சிவாஜி மூப்பனாருக்கு மேல உள்ள வக்கரமான எதிர்மறை அரசியலை பண்றாரு. அவரும் பாசிட்டிவ் அரசியலுக்கு வந்து எடப்பாடியை காலி பண்றதுக்கு அவரும் நின்னா சிஎம் சான்ஸுங்கிறது ஸ்டாலினுக்கு பிறகு சீமானுக்கு வரலாம், அண்ணாமலைக்கு வரலாம், அன்புமணிக்கு வரலாம், விஜய்க்கும் வரலாம். சோ எடப்பாடியை காலி பண்ணினாதான் ஸ்டாலின் அடுத்த சிஎம்ங்கிறது சீமானுக்கே வாய்ப்பு வருங்கிறது சீமான் தெளிவா இருக்கிறாரு. சீமான் தான் சிஎம்ங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. தான் இல்லாம ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது. அப்ப என்னைக்கு தோக்கடிக்கல என் பின்னாடி வந்து தோக்கடிங்க, நான் தனிச்சுதான் போயிட்டு இருப்பேன்னு அவரு ஆணித்தரமா ஒரு சுத்த வீரனா தான் சிஎம்ங்கிறது இருக்கிறாரு. இதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அப்போ இது அண்ணாமலைக்கும் பொருந்தும், அன்புமணிக்கும் பொருந்தும், விஜய்க்கும் அது பொருந்தணும் பாசிட்டிவா வந்தாருன்னா. ஓகே சார். சோ இப்படி இருக்கிற பட்சத்துல எல்லாருமே வந்து அதிமுகவை ஒரு கிள்ளுக்கிறையா நினைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரியும் இருக்கு இல்லையா சார்? நீங்க வந்து எடப்பாடியை வந்து விட்டுருங்க, வேலுமணி ஒத்துப்பாரா, அதுக்கு தங்கமணி ஒத்துப்பாரா, சிவி சண்முகம் ஒத்துப்பாரா, எத்தனை பேர் இருக்காங்க, செங்கோட்டையனே ஒத்துப்பாரா இவங்கெல்லாம் சிஎம் கேண்டிடேட் ஆகிறதுக்கு? முதல்ல நீங்க வந்து ஓகே எடப்பாடியார் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னா அதிமுகன்ற கட்டமைப்பு திருப்பியும் உருவாகுமே, திருப்பியும் அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அவங்க கிட்ட இருக்கே, அதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா அவங்க ரீஅலைன்மெண்ட் வர்றது, எம்ஜிஆர் போல காப்பாத்துவோம், ஜெயலலிதா போல காப்பாத்துவோம் செங்கோட்டையன் தலைமையில அவங்க முயற்சி பண்றது வந்து தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இன்னைக்கு 2வது இடத்துல இருக்கிற எடப்பாடியை வீழ்த்தினாதான் சீமான் சிஎம் ஆக முடியும். அண்ணாமலைக்கு அடுத்து வாய்ப்பு வரும், அன்புமணிக்கு வாய்ப்பு வரும். விஜயும் அந்த பாதையில பயணிக்கிறது தான் ப்ரூடண்டான பாசிட்டிவ் பொலிட்டிக்ஸ். மற்றது எதிர்மறை பொலிட்டிக்ஸ் சிவாஜிக்கு கதி விஜய்க்கு வருங்கிறது என்னோட கணிப்பாட்டு. அதை நான் வச்சிருக்கிறேன். அதிமுக ஒரு மாஸ் பார்ட்டிங்கிறதும் அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணதுக்கும் ரீஅலைன் பண்ணதுக்கும் முயற்சிகள் நடக்குங்கிறது நான் மறுக்க வரல. ஆமா, அது ரீஅலைன்மெண்ட் ஆச்சுனாலே வந்து இவங்க திருப்பியும் வந்து 2ஆம் கட்சிக்கு 2ஆம் நிலைமைக்கு போகிற மாதிரி தானே சார் வரும். அதையும் நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் சீமான் திருப்பியும் அவர் எவ்வளவுதான் பேசினாலும், அது அன்புமணி எவ்வளவுதான் பேசினாலும், அண்ணாமலை எவ்வளவுதான் பேசினாலும் அதிமுகவை தாண்டியா வந்துட முடியும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் முடிச்சு வராண்டா. திமுக தோல்விக்கு நான் வேணும்னா என் தலைமையில வாங்க, அல்லது நான் தனிச்சா நின்றுட்டு இருக்கிறேன். ஓகே, நீங்க விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலயும் களத்துக்குள்ள ஸ்டாலின் கூட சண்டை போட முடியாம களத்தை விட்டு ஓடுன அதிமுக தானே. எத்தனை பேர் இருந்தா என்ன இருந்தேன்னா, சிவி சண்முகம் இருந்தேன்னா, KP முனிசாமி இருந்தேன்னா, வீரமணி இருந்தேன்னா, அன்பழகர் இருந்தேன்னா, சீமான் வந்து சண்டை போட்டார, உங்களுக்கு களத்துக்குள்ள நிற்க முடியாம ஓடுனவங்க தானே. அதுல பலகீனப்பட்டுட்டீங்களே. ரைட்டு. பட் அதே ஈரோடு கிழக்கு அதே நேரத்துல அண்ணாமலையும் புரிஞ்சுக்கணும், சீமானும் புரிஞ்சுக்கணும், அதிமுக இல்லைன்னா இவங்களும் இதே மாதிரி போராடிக்கிட்டே இருக்க வேண்டியதா. அது திமுகவுக்கு தானே சார் ஒரு வெற்றி வாய்ப்பை எப்பவுமே. அதாவது வந்து என்ன சொல்றது, கண்ணு கெட்ட தூரத்து வரைக்கும் இவங்க பிரிஞ்சு இருக்கிற வரைக்கும் அவங்க ஜெயிச்சுக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம அரசியல் போக போகுதா? அப்போ 74 எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு இருக்காங்க, 75 பேர் ஆர்ஜேடிக்கு இருக்காங்க, 43 எம்எல்ஏ இருக்கக்கூடிய நிதிஷ் தானே
சிஎம் ஆயிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி சீமானு வந்து என் பின்னாடி வந்து தோக்கடிக்கலாம், தோக்கடிங்க, அல்ல நான் வளர்ந்துகிட்டே இருப்பேன், நான் வளர வளர திமுக வீழ்த்துறது உங்களால முடியாது, எனக்கு என்ன, நான் வளரணும், எனக்கு அதான் முக்கியம், நான் பாசிட்டிவான ஆளு, திமுக உங்களுக்கு அவ்வளவுக்குள்ள தோக்கடிக்கணும் வேத்து வடியுதுன்னா என் பின்னாடி வந்து தோக்கடிச்சுட்டு போங்க. ஓகே, அண்ணாமலையும் அப்படித்தான் நினைப்பாரு, அப்படிதான் நீங்க பாக்குறீங்க இல்லையா? அண்ணாமலை அவர் டிசிஷன் எடுக்க முடியாது, மோடி தான் டிசிஷன் எடுக்க முடியும். மோடிய பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எடப்பாடி டிச் பண்ணிட்டு போயிட்டாரு. அண்ணாமலைக்கும் எடப்பாடியை வீழ்த்தினாதான் கொங்கு வேளாளர் மத்தியில வளர முடியும், அவருக்கு சிஎம் வாய்ப்பும் வரும். அதனால தனக்கு போட்டியாளரா இல்லாத அண்ணன் சீமான அவரு ப்ரொஜெக்ட் பண்றாரு. சரி, இந்த இடத்துல எனக்கு ஒரு கொஸ்டின் வருது, என்ன அப்படின்னா, சீமான் வந்து பாஜகவோட சரி ஓகே அவருக்கு கீழேயே வராங்கன்னு வச்சுப்போமே, தன்னோட குல எதிரியே வந்து பாஜகன்னு சொல்லியிருக்கிறாரு சீமான். அரசியல் எதிரி காங்கிரஸ், குல எதிரி வந்து பாஜகன்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்க வந்து பாஜகவே சப்போர்ட் பண்ணாலும் அவர் ஏத்துப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்கு அதுக்கு? அவர் இன்னைக்கு 214 தொகுதியிலும் தனிச்சு போட்டிட்டு போறாரு. தனிச்சு போட்டிட்டு போகும்போது 16% ஈரோடு கிழக்கு வாக்க தமிழ்நாட்டுல அதை தாண்டி வாங்க முடியும் நம்புறாரு. 214 கேண்டிடேட்டுக்கு அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த வேலையை தான் அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. நான் ஒரு யூகமா திமுக தோக்கடிக்கு என்ன வழின்னா 1-1 தான் சொல்லும் போது 1-1க்கு சீமான் வரமாட்டாரு. ஒருவேளை அவர் தலைமையில 1-1 வரலாம், நீங்க ட்ரை பண்ணி பாருங்களாங்கிறத. திமுகவை தோக்கடிக்கணும்னு சிலருக்கு வேர்த்து வடியுது இல்ல, அப்படி வேர்த்து வடியக்கூடியவங்களுக்கு சீமான் பின்னாடி நீங்க கொண்டு சேர்க்க முயற்சி பண்ணி பாருங்க. சீமான் வரமாட்டாருங்கிறது தெளிவா சொல்லிட்டாரு. அதை மீறி நீங்க பேசுறதுல அர்த்தம் இல்ல. அப்போ எடப்பாடி ஏன் தலைமை இல்லைன்னா நான் வரமாட்டேன்னு சொன்னா உங்களுக்கு உங்க தலைமை தான் முக்கியம். என்டிஏ தலைமைனா என்டிஏ தலைமை தான் முக்கியம். அப்ப சீமான் 3ல சீமானுக்கு அவர் தலைமை, என்டிஏக்கு அவங்க தலைமை, எடப்பாடிக்கு அவருக்கு தலைமை, இதுதான் முக்கியம். அப்போ 3 பேருமே அவங்கள லெவல்ல வந்து காம்ப்ரமைஸ் ஆகலைன்னா 26ல காம்ப்ரமைஸ் ஆகலைன்னா 31ல காம்ப்ரமைஸ் ஆவாங்களான்னு பார்க்க வேண்டியதுதான். ஸ்டாலின் கூட்டணி பலத்தோட 52, 57, 62 காமராஜ் பொசிஷன்ல இருக்கிறார். ஆமா சார், அதுதான் வந்து எனக்கு இங்க ஒரு கொஸ்டினா வருது. ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு அதிருப்தி இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி 1-1ல தான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மிஸ்டர் ஸ்டாலினை ஜெயிக்க முடியும். இவங்க ஒன்னா சேர்ற மாதிரியும் இல்லை. ஸோ அப்போ வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி, அவர் சொல்ற மாதிரி 200+ல போய்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நீங்க அதை ஆமோதிக்கிறீங்களா? எப்படி பாக்குறீங்க? லாஸ்டா 1-1 கொண்டு வந்தா ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர்கள 1-1ல தோற்கடிக்கலாங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். என் கருத்துல மாற்றம் இல்லை. நீங்க 1-1 கொண்டு வர முடியாம 8.3% வாக்கெடுத்த சீமான நல்லிஃபை பண்ற மாதிரி பலன் நிரூபிக்காத விக்கிரவாண்டியில களத்துக்குள்ளே வர முடியாம, விக்கிரவாண்டியில நோட்டாவுக்கு ஓட்டு கூடாத அளவுக்கு ஒரு செல்வாக்கு வளையம் கொண்ட விஜயை பற்றி பேசி எழுதி ஸ்டாலினை தோற்கடிப்பா உங்க சுய இச்சஸ சொரிஞ்சிக்கதான் முடியுமே தவிர செயல் வடிவில் எதுவுமே பண்ண முடியாது. 1-1 அப்படின்னும் போது யார் அலைன்ஸ் லீடரா இருப்பாங்க? நீங்க அதுலயே மிகப்பெரிய ஒரு சண்டை வந்துருமே சார். அதுதான் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய ஒரு $1 மில்லியன் கொஸ்டினா இருக்கு. நீங்க சொல்ற அந்த 1-1ல தான் திமுக ஜெயிக்க முடியும். பட் இவங்களும் ஒன்னா சேர மாட்டேன்றாங்க. given that structure, நீங்க வந்து அப்போ மும்பைல நடந்த மாதிரி நம்ம எல்லாருமே சேர்ந்து போட்டி போடுவோம், சிஎம் கேண்டிடேட்டை அப்புறமா செலக்ட் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கிற நிலைமையில அதிமுக ஒத்துப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? இதெல்லாம் பூனைக்கு யார் மணி கட்ட, யார் யாருகிட்ட பேச. அன்னைக்கு மூதறிஞர் ராஜாஜி இருந்தாரு. அவருக்கு வந்து காமராஜ் மேல கோபம் இருந்து, காமராஜோட அந்த உயரம், அவர் வந்து பெரிய அளவுல இருந்த உயரத்துக்கு அவருக்கு எரிச்சலும் கோபமும் இருந்து எப்படியும் தோக்கடிக்கணும்னாரு. கொடுக்குற சீட்டை கொடுங்கப்பா, எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிறேன்னு காஞ்சிபுரத்துல தோத்து போய் மக்களவைக்கு போட்டிட்ட அண்ணா தலைமையில, திமுக தலைமையில எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சு ராஜாஜி அது பண்ணாரு. அண்ணாவுக்கு தான் கிரெடிட், திமுக தான் கிரெடிட்னாலும் அந்த 1-1 கொண்டு வந்தது மூதறிஞர் ராஜாஜி. நியாயமா பேசணும், நடுநிலைமையா பேசணும். அண்ணாவே எம்எல்ஏக்கு நிற்கிறதுக்கு தோக்கடிச்சு விடுவாங்களோன்னு எம்பிக்கு போன ஒரு பலமான தென் சென்னைக்குள்ள வந்து காஞ்சிபுரத்துல இருந்து சிட்டிக்குள்ள வந்து சேஃப் சைடு எம்பி டிக்கெட்டுக்கு பண்ணாரு. எம்பி டிக்கெட்னா 6 தொகுதி தோக்கடிக்க கஷ்டம், எம்எல்ஏனா 1 தொகுதி ஜெயித்த காஞ்சிபுரத்திலே 50 சீட்டு வரும்போது தோக்கடிச்சு விட்டாங்க. அப்போ அந்த இது அண்ணாவே இருக்கும்போது தன்னை கம்பராமாயணத்துக்கு உரை எழுதிட்டு இருந்த தன்னை கூட்டிட்டு வந்து சிஎம் ஆக்கி தன்னை அவமானப்படுத்தின காமராஜை தோக்கடிக்கணும்னு ராஜாஜி வந்து தெளிவா பண்ணாரு. பெரிய தலைவர்கள், தியாக வரலாறு கொண்டவங்க, நான் சொல்றது உண்மை, உண்மையை மறைச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை பண்ணிட்டாரு.
பண்ணிட்டாரு. அப்ப அந்த மாதிரி இன்னைக்கு ஸ்டாலினுக்கு எதிராக யார் இருக்கா? ஸ்டாலின் நினைச்சாருன்னா இங்க இருந்து ஆள் எடுப்பாரு. காமராஜ் படுத்துக்கொண்டே ஜெயிப்போம்னு சொன்னாரு. படுத்துக்கொண்டு ஜெயிக்க முடியாது, கூட்டணியால தான் ஜெயிக்க முடியும்னு சொன்ன ஸ்டாலின் கூட்டணியை பலப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாரா? சோ ஸ்டாலின் கடந்த கால முன்னேறுகளின் தவறுகள்ல இருந்து பாடம் பிடிச்சவர். கலைஞர், புரட்சி தலைவர், புரட்சி தலைவர், ஏன் தேசிய கட்சி தலைவர் காமராஜோட தவறுல இருந்தும் பாடம் பிடிச்சவர். சோ ஸ்டாலினை தோற்கடிக்கிறது கஷ்டமான காரியம்தான். என்றாலும் 1 to 1 கரெக்டா கொண்டு வந்தா ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்லங்கிறது என்னோட கருத்து. ஓகே சார், இப்படி இருக்கிற இந்த பட்சத்துல அந்த இடத்துல கொஞ்சம் இது அதிமுக பாலிடிக்ஸ்ல இருந்து வெளியே இன்னைக்கு ரைடை பத்தி நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஸ்டாலினோட புகழை கெடுக்கணும்னு சொல்லிதான் இந்த ரைடு நடக்குது, இடி ரைடு நடக்குது அப்படின்ற மாதிரி பேசுறாங்களே சார். அந்த இடி ரைடை செந்தில் பாலாஜிக்கு எகெயின்ஸ்டாவும் பாஜக ட்ரை பண்றாங்க. திருப்பியும் 2024ல பண்ணாங்க, இப்போ 2026லயும் திருப்பியும் இதே மாதிரி வேலைகளை பண்றாங்கன்னு சொல்றவங்களுக்கு உங்களோட கருத்துக்கள் எப்படி சார்? 24ல நடந்தது அதிமுக ஆட்சியில் நடந்த ஒரு பேஸ் பண்ணி வந்த ஒரு இதுதான் நடந்தது. இப்பவும் அது பண்றாங்க. சட்டம் தன் கடமையை செய்யட்டும், அவங்களும் சட்டப்படி அதை எதிர்கொள்ளட்டும். நான் அதை சட்டம் தன் கடமை செய்யறத யாரும் தவறுன்னு சொல்ல முடியாது. இவங்களும் ஒரு ரைடு, ஒரு குற்றச்சாட்டு பண்ணதுமே உடனே கன்விக்டட் சொல்ல முடியாது. நவ் அவங்க ஒரு விசாரணை வளையத்துக்குள்ள வந்தக்கூடிய ஆட்கள் தான் குற்றவாளிகள்ங்கிற குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நிலைமையில இருக்கக்கூடியவங்க தான். அது யார் யார் மேல குற்றம்ங்கிறதும் இன்னும் இடி அரைவு ஆகல. ஒரு 4-5 கம்பெனிகளை சொல்லியிருக்கிறாங்க, ஒரு சில முறைகேடுகள் நடந்திருக்கு சொல்லியிருக்காங்க. Let them come out with clear pictures. We welcome that. ஓகே சார், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन. இப்போ ஜஸ்ட் 1 மினிட் முன்னாடி வந்திருக்கு. அதாவது செங்கோட்டையனும் சீமானும் ஒரே மேடையில், எப்படி சார் பாக்குறீங்க இதை? உங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்கு? அதுவும் பாண்டேவோட 6வது வருடம் சாணக்கியா அவரோட வலையொலிக்கு நடந்த ஒரு விழால இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நின்று பேசி இருக்கிறாங்க. ஒரு காம்ப்ரமைஸ். அந்த விழாவில் செங்கோட்டையனும் கரெக்டா பண்ணாரு, சீமானும் கரெக்டா பண்ணாரு. தன்னோட லீடர்ஷிப்பை அந்த சபையிலையும் காட்டி நிரூபிச்சு கைத்தட்டல் வாங்கினாரு. தான் தனிச்சுதான் நிற்பங்கிறதையும் அவர் தெளிவுபடுத்தினாரு. செங்கோட்டையன் ஸ்லோ அண்ட் ஸ்டடி, நான் எடப்பாடி அடிச்சு வீழ்த்துவங்கிறதையும் செங்கோட்டையன் இண்டிகேட் பண்ணிட்டு போனாரு. சீமான் செங்கோட்டையன் எடப்பாடி அடிச்சு வீழ்த்தி அதிமுக காலி ஆகிறதுல உள்ள தன்னுடைய அந்த உள்ள கிடைக்கையும் லைட்டா காட்டிட்டு தான் சீமானும் போனாரு. சோ நான் சொன்ன கணக்கு தான், எடப்பாடி விழுந்தாதான் சீமானுக்கு வளர்ச்சி. எடப்பாடிக்கு பலகீனத்துலதான் சீமான் வளர்ந்துட்டு இருக்கிறாரு. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல விட்டுட்டு போனதுனாலதான் சீமானுக்கு வளர்ச்சி வந்தாச்சு. அது 26ல வெளிப்படும். அதே போல செங்கோட்டையன் எடப்பாடியை பலகீனப்படுத்துறதும் சீமானுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம்ங்கிறத நீங்க அந்த 2 காணொலியும் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆனா எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராகிறதுக்கு டாக்டர் ஐயாவை தான் இதாட்டு பிடிப்பாரு. பல நிரூபிக்காத விஜய் எல்லாம் பாண்டே தெரியாதனமா சொல்ற மாதிரி விஜய் பின்னாடி போவார் நான் நினைக்கல. அப்படி போனா அது அவருக்கு பலகீனம். பல நிரூபிக்காத ஒருத்தட்ட போய் பல நிரூபிச்சவர் சரண்டர் ஆகிறது, பல நிரூபிச்சவருக்கு தோக்கத்துக்கு முன்னே தோல்வி ஒத்துக்கிட்டதுக்கு சமம். அவர் அந்த மாதிரி முடிவெடுக்க மாட்டாரு. எதிர்கட்சி தலைவர் பதவி நிலைக்க டாக்டர் ராமதாஸுக்கு தான் முதல் பிரியாரிட்டி எடப்பாடி பழனிசாமி கொடுப்பார். ரொம்ப ரொம்ப நன்றி சார், நம்மளோட क्वेश्चंस எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.